மாறி மாறி நிறைய வர இப்படி திருப்பி வச்சானே நெருக்கமாக வச்சானே மொத்தத்தில் இப்படி வச்சாதான் கரெக்டாக பழசு ரெண்டு பக்கமும் தெரியும். தெரியுங்க. இப்போ இந்த மாலை எடு. கொண்டாங்க சார், வாங்க வாங்க. அப்படி அங்கே வரீங்களா? பூ போடுங்க, பூ போடுங்க. சுப்பிரமணியன் பூ போட்டீங்களா? எல்லாரையும் வர சொல்லு டாடி. பையங்கள்லாம் போடுங்க, வாங்க. வாங்க ஸ்வீட் கொடு, தலைவருக்கு கொடு. தம்பி எல்லாத்துக்கும் கொடு, எல்லாத்துக்கும். அங்கே நிற்க பொம்பளைக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. இஸ்ரேல் மாமா வீட்டை பார்த்து அரசு கல்விக்கான நம்முடைய கீழ்த்தே பள்ளி இந்த அமைப்புலாம் ஆதியிலே மிஷனரிகள் வந்து ஆட்சியில் பொறுப்புள்ள போதும் அவர் செய்த திட்டங்களும் செயல்களும் நன்மைகளும் இன்று மக்களிடத்தில் பயணித்து இன்று அதுவும் குறிப்பாக இந்தியா முழுவதும் அந்த திட்டங்கள் பரவி இன்று அவர் மறைவுக்கு பிறகும் இன்று பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய புகழையும் அவருடைய பெயரினையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேசிய தலைவருடைய நாள் விழா தான் இன்று பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய பிறந்தநாள் விழா. தமிழ்நாடு தான் 100% கல்வி அனைவருக்கும் கல்வி திட்டம், கட்டாய கல்வி திட்டம் என்று அப்படி ஒரு அருமையான திட்டத்தை இன்று அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இப்படி அருமையான முறையில் இன்று படித்தவர்கள், காமராஜர் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலம் படித்தவர்கள் இன்று இந்தியா முழுவதும் பெரிய ஆராய்ச்சியாளர், மருத்துவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், இன்ஜினியர் போன்ற பெரிய மத்திய மாநில அரசு பொறுப்புக்கெல்லாம் இன்று இருந்து நாட்டை ஆளக்கூடிய ஒரு உயர் பொறுப்பும் இருந்து அரசு பொறுப்பில் இருந்து இன்றைய தினம் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் எத்தனை துறைகள், போலீஸு, டாக்டர், வக்கீல் போன்ற எத்தனை நான் ஒரு புகழால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் எல்லாரையும் உருவாக்கக்கூடிய ஒரு துறை எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாயும் தந்தையும் சேர்ந்து பெற்றெடுத்து வளர்க்கிறார்களோ அதே போல நான் இன்னாருடைய குழந்தை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு கலெக்டராக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தாய் பணி என்பது ஆசிரியர் பணி தான். நான் இந்த ஆசிரியரத்தில் படித்து தான் டாக்டர் ஆகினேன், இன்ஜினியர் ஆகினேன், வக்கீல் ஆகினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணி ஆசிரியர் பணி. அப்படிப்பட்ட பணியை அவர் படிக்கவில்லை காமராஜர், ஆனால் படிக்காத மேதை என்று பட்டத்தை பெற்றவர். அதை அவர் தான் படிக்கவில்லை, நாட்டில் உள்ள அனைவரும் படிக்க வேண்டும் என்று அதை அறிந்து இன்று அவர் படிக்க வைத்ததின் காலமாக தான் இன்று பல்வேறு அறிஞர்கள், அறிவாளிகள் உலகத்து அளவில் தமிழ்நாடு சிறந்த நாடு என்கிற பெயரினை பெற்றிருக்கின்றால் இதற்கெல்லாம் காரணம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். அவர் வாழ்கின்ற நேரத்திலே தன்னுடைய தாய்க்கு குடிநீர் குழாய், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குடிநீர் நல்லி வீட்டுக்குள்ள
கூட அந்த நல்லி வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து பரந்தலைவர் காமராஜருக்கு தெரியாமல் அந்த காமராஜரை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு நல்லி வச்சு கொடுத்துட்டாங்க. அதை கூட வந்து சட்டத்தை மீறி அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி துண்டிக்க சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு உத்தம நேர்மையான தலைவர் தான் காமராஜர். இது போக மருத்துவம் எல்லாம் இருந்தும் ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்றால் மருத்துவம் தேவைப்பட்டது. அப்போ மருத்துவம் செய்ய வேண்டுமானால் மருத்துவம் செய்வதற்கு யாரிடமும் பணம் கிடையாது, வறுமை.